தம்மையில பாத்துருப்பீங்க. இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராதுன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து புதுசா ஆரம்பிக்க போறேன், டெக் சேனலே இப்பதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா டெக் சேனல் ஆரம்பிக்கிறத வந்து கைவிட்டுருக்கோம். இனிமே வந்து பாத்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தா மட்டும்தான் நான் வந்து கமாண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நமக்குன்னு ஒரு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அதை வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் எத்தனை பேர் அனுபவிச்சிங்க அப்படின்றது தெரியல. என்னடா இது நீ இவ்வளவு அளவுக்கு நீ தெனவாழ்ட்டா பேசுற, உனக்கு ஏன்னா நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தம்மையில பாத்துருப்பீங்க. இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. என்ன சார் எதனால காரணம், என்ன ரீசன் அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு என்ன பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ்லயும் சரி இல்ல தம்மையிலையும் சரி பட் வீடியோ கண்டென்ட்லயும் சரி நான் வந்து நல்ல ரீச் தான் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் வந்து நல்லா கேதர் பண்ணி தான் போட்டுருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெக் சேனல் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க ஓகேவா. ஓப்பனே பண்ணாதீங்க. டெக் சேனல்னு ஆரம்பிக்கணுன்ற ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2-3 சேனல் வேற சேனல் ஏதாவது க்ரோத் ஆன சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்போதான் வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறேன், டெக் சேனலே இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பா டெக் சேனல் ஆரம்பிக்கிறத வந்து கைவிட்டுருங்க ஓகேவா. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மையாலுமே சொல்றேன் சரிங்களா. என்ன ரீசன் அப்படிங்கிறீங்கன்னா நான் வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுது ஓகேவா. என்னோட சேனல் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2013 ஆரம்பிச்சிருக்கேன். டேட்டோட காமிக்கிறேன். இந்த டேட்ல வந்து நான் சேனல் ஆரம்பிச்சேன் ஓகேவா. அந்த டேட்ல இருந்து மேக்ஸிமம் நம்ம வீடியோ போட்டல வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா இவ்வளவு 465 வீடியோஸ் 80 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் என்னோட சேனல்ல டோட்டல் வீடியோஸ் இது ஓகேவா. இவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருந்தது. என்னன்னா நான் வந்து மொபைல்லையும் பட் நான் மற்றவங்க மொபைல்ஸோ இல்லை ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல்ஸ் இதெல்லாம் வாங்கி இது பண்ணியிருந்தேன். ஆரம்ப ஸ்டேஜில் போனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட்மி மொபைல் 5A மொபைல் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். அந்த மொபைலில் வந்து நான் வீடியோஸ் வந்து ஜஸ்ட் அதை பிடிச்சி அப்படியே வீடியோஸ் மட்டும் ஃபேஸ் காட்டாமல் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மலாக கொஞ்சம் நல்ல ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சரி வேறு ஏதாவது நம்ம ஃபேஸை காமிச்சு போடுற அளவுக்கு போடணும் அப்படின்றத இது பண்ணி ஒரு OnePlus அது என்னோட ஃப்ரெண்டோடது தான் பட் பெரியப்பாவோட பையன் அவரோட செல்லை வந்து நான் வாங்கினேன் ஓகேவா. அவர் வந்து சும்மா ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணுவார். அதில் சிம் கார்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லி செல்லை விட்டுட்டாரு, அந்த செல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டாரு. அதுக்காக நான் கேமரா பர்பஸ்க்காக அதில் வந்து வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டாண்டை வச்சு நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகேவா. பட் அது மூலயமா ஷார்ட் வீடியோவில் வந்து கண்டென்ட் வீடியோவில் வந்து ஓரளவுக்கு போட ஆரம்பித்தேன். பட் அது ஓரளவுக்கு போயின்னு இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேமரா தான் வாங்கி வச்சிருக்கேன்னா அது என்னோட ஓன் கேமரா கிடையாது, ஃப்ரெண்டோட இது. அதை வந்து நான் அவருக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் அவர்கிட்ட வந்து கேமரா வாங்கிட்டு வந்து செட்டப் மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஓகேவா. பட் இப்போ வந்து எனக்கு நல்ல கண்டென்ட் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. அதுக்கு முன்னே வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்தது. பட் கண்டென்ட்டும் சரி குவாலிட்டியும் தாண்டி நான் கண்டென்ட் நல்லா இருந்து எனக்கு பிடிச்சதும் நான் நல்லா தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா ஒர்க் ஆனாவோ நல்ல டெக்னிக்கல் இஷ்யூவாவோ இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ நான் போஸ்ட்டே பண்ணுவேன் ஓகேவா. நான் டெஸ்டிங் பண்ணாமலோ இல்லை நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்காமலோ இல்லை நான் அதை வந்து ஒர்க் பண்ணாமலோ வந்து நான் வீடியோஸே போடவே மாட்டேன் ஓகேவா. என்னோட இதில் வந்து நல்லா ஒர்க் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் நான் யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் போடுவேன் ஓகேவா. நான் பட் அந்த சேனல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ரொம்ப நாள் வந்து மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன் ஓகேவா. மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லோ தான். என்னடா அப்படின்னு சொல்கிறேன்னா பார்க்குறீங்கன்னு உண்மையிலுமே நான் வெளிப்படையாக பேசுனதுக்காக தான் இந்த வீடியோவை ஓகேவா. பட் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னன்னா நான் யூஸ் பண்ணுற விஷயமோ இல்லை நான் ஒரு வீடியோ மொபைல் அன்லாக்கோ இல்லை ஒரு லேப்டாப் OS சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது இது பண்ணுறதோ பூட் பண்ணுறதோ மற்ற விஷயம் ஏன்னா டெக்னிக்கல் விஷயங்களும் சரி இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு யூடியூப் சேனல் எல்லா விஷயத்துலையுமே சரி நான் ஒர்க் பண்ண விஷயத்த பார்த்தீங்கன்னா அதை ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சு ஓகேவா. பட் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியாதப்ப இல்லை அந்த விஷயம் நான் செய்யணும் அப்படின்னும் போது என்னோட வீடியோவே நான் பார்த்து வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஓகேவா. பட் நான் ஆரம்ப ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணது காரணம் எனக்கு வந்து ரொம்ப நான் மறந்துடுவோம் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை ஒரு நிறைய சேனல்ஸ்லேயோ நிறைய இதுலேயே பார்த்துட்டு கூடமே அது வந்து தமிழில் இல்லை பட் அது மற்ற சேனல் இதில் லாங்குவேஜில் இருந்தாலுமே தமிழில் இல்லை அப்போ நான் அந்த விஷயத்தை தமிழில் சொல்லணும். பட் அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்து எனக்கு ஓகே ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா. அந்த மாதிரி வந்து நான் போஸ்ட் பண்ணது தான். பட் அதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு, சப்ஸ்கிரைபர் தாண்டிச்சு, அடுத்து மானிட்ரேஷன் ஆகி எவ்வளோ இன்கம் வந்துருச்சு, நான் இது வரைக்கும் எவ்வளோ இன்கம் சம்பாரிச்சேன் 5 வருஷத்தில் அப்படின்ற வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்க்கை. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் க்ரோத் பண்ணேன், எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எவ்வளோ வியூஸ்க்கு எவ்வளோ வந்தது அப்படின்றத சொல்லியிருப்போம் ஓகேவா. பட் அதோட இன்கம் பற்றி சொல்லியிருப்போம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ அதுக்காக தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோத் பண்ணிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கமாண்ட்லாம் வரும்ல, ஆக்சுவலாக என்னோட கமாண்ட் செக்ஷன்லாம் நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். ஜஸ்ட்டு
ஏன்னா ரீவோட் பண்ற பாருங்க நிறைய கமெண்ட்ஸ். ஆக்சுவலா எனக்கே கூட ஒரு சில விஷயம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு எரர் வருதா, அப்ப அந்த எரரை நம்ம சால்வ் பண்ணணும்டா. அது எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணுவோம். ஆக்சுவலா நிறைய சேனல்ஸ்ல பார்ப்பேன், இல்ல யூடியூப்ல செக் பண்ணி பார்ப்பேன், இல்ல கூகுள்ஸ்ல ஏதாவது சர்ச் பண்ணி பார்ப்பேன். பட் அதுல ஏதாவது இது பண்ணி அது கொடுத்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது இது பண்ண முடியுதா, இல்ல நமக்கு ஒர்க் பண்ண முடியுதா அப்படின்றத நம்மளோட இதுலயே வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு சில விஷயம்லாம் பாத்தீங்கன்னா நானே ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்றதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, பட் நம்ம வந்து ஏன்னா அந்த ப்ராப்ளம் என்கிட்ட இல்லை, ஆனா அதை நம்ம ப்ராப்ளத்தை மோஸ்ட் ஆஃப் ஏதோ ஒரு சில விஷயத்தை பண்ணிட்டு அதை ஒரு கண்டென்ட்டா நம்ம கிரியேட் பண்ணி போடணும். ஏன்னா நம்ம அது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றத தெரிய வைக்கணும். நம்மளால முடிஞ்சவருக்கு என்னால எந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா நல்லா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் சொல்லியிருப்போம். ஓகேவா, என்னோட கண்டென்ட்லாம் கூட நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க, இந்த அளவுக்கு இந்த கண்டென்ட்ல ஏதாவது ஓரளவுக்கு மிஸ்டேக் ஒரு சில இது வரும் தான். பட் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியா பக்காவா சொல்லியிருப்போம். ஓகேவா, அதுக்கு முன்னே இருந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருந்ததை தாண்டி இப்போ போடுற கண்டென்ட் எல்லாமே நல்லா இருக்கும், ஒரு க்ரோத் ரேஞ்சுக்கு தான் போட்டுருக்கேன். பட் ஆனால் எனக்கான வியூஸோ எனக்கான ஒரு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து கிடைக்கவே இல்லை. நம்மளுடைய ஒன்று நமக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை வியூஸ் நம்ம மோஸ்ட்டாக பார்க்குறதுனா வியூஸ் தான். அந்த வியூஸை தாண்டியுமே அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து நமக்கு இது பண்ணுறது. ஆக்சுவலாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல சார் சக்ஸஸ் ஆகுது நமக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன மோட்டிவேஷன் வரும், என்ன நிறைய வீடியோ போடுறோம்டா அப்படின்ற டிசப்பாயிண்ட் பண்ற வீடியோஸ் கமெண்ட்ஸை தாண்டி நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனால கமெண்ட்ஸ் ஒரு 4 பேர்னாச்சும் பண்ணா மட்டும்தான் அது என்ன நம்ம அது அவங்களுக்காகனாச்சும் வீடியோ போடுறான்னு ஒரு இது வரும். ஓகேவா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் அவங்கள சொல்லலை. பட் இந்த அளவுக்கு இது பண்ணியுமே நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு வருத்தத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஓகேவா, பட் மற்றபடி யாரையுமே இது பண்ணணும் இல்லை யாரையும் குத்தி கொட்டணும்னு சொல்ல, நிறைய பேருக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவங்களுக்கும் சரி என்னால் என்ன இது பண்ண முடியுமோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல எல்லா கமெண்ட்ஸுக்கும் மோஸ்ட் ஆஃப் எல்லா கமெண்ட்ஸுமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, பட் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும்தான் நான் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, இப்போ சொல்லக்கூடிய விஷயமே தான், 20,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்குமே நான் வந்து எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து நான் இது சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, இல்லை ஏதோ ஒரு இதுக்காக கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் என்னோட கிரெடிட்ஸ் நமக்குன்னு ஒரு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அதை வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் எத்தனை பேர் அனுபவிச்சிங்க அப்படின்றது தெரியல. நான் வேணா ஒரு நீங்கள் எனக்கு இதில் நல்ல மோட்டிவேஷனால இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எனக்கு எப்படி சொல்லுவீங்க, நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் இதில் வர கமெண்ட்ஸை பார்த்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணலாமா என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. பட் நமக்கான கிரெடிட்ஸ் கிடைக்கலன்ற ஒரு வருத்தத்துக்காக தான் வந்து நான் இப்போதைக்கு வந்து வீடியோஸை வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், சரிங்களா. பட் நான் எந்த அளவுக்கு சப்போர்ட் நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா, என்னால் முடிஞ்ச எஃபெக்டை கண்டிப்பாக இருப்பணும். எனக்குன்னு வந்து சொந்தமாக ஒரு கேமராவோ ஒரு ரூம்லேயே வந்து நல்ல ஒரு லைட் செட்டப்லாம் இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு RGB லைட்டு 250 ரூபா 350 ரூபாயில் வந்த ஒரு லைட்டை வாங்கி அதில் வந்து கடல் லைட்டு மாதிரி ஜஸ்ட்டு அதில் வரும், அதை வந்து ஆன்லைனில் இது பண்ணி ஒயர் வந்து தனியாக இதில் வாங்கி அதை வந்து கனெக்ஷன் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் வந்து நான் ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2000 வரும். ஓகேவா, அந்த ரேஞ்சில் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கேமரா வந்து நான் தான் சொன்னல இது ஃப்ரெண்டோட இது, அது ஒரு டைப் ரேஞ்சில் போயிருக்கு. அவர்கிட்ட போயிட்டு அவர் ஃப்ரீ டைம்லையோ அவர் ஃபங்க்ஷன்லாம் போவார். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் போகாத டைமில் இல்லை ஏதாவது ஷூட்டிங் அவரும் வந்து டைமண்ட் சேனல் இருக்குது. ஓகேவா, அந்த சேனலில் வீடியோஸ் போடும் போது அதுக்காக நாங்கள் அதுக்காக வாங்கினது தான் அந்த கேமரா. ஓகேவா, பட் அதுக்காக தான், அதனால நான் அந்த பர்பஸ்க்காக சரி நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பட் அதுக்காக தான். ஓகேவா, என்னடா இது நீ இவ்வளோ அளவுக்கு நீ தெனவாழ்ட்டா பேசுற, உனக்கு ஏன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைப்பாங்க நிறைய பேர். ஓகேவா, பட் நான் அந்த வருத்தத்துக்காக சொல்ல, இவ்வளோ எஃபோர்ட் போட்டுமே எனக்கு நான் ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன். ஓகேவா, பட் நான் வந்து உங்களை வற்புறுத்தியோ இல்லை என்னதை பண்ணுங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் வந்து இது பண்ணுவேன், நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இது பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் என்னோட இது கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது. ஓகேவா, நான் வந்து எஃபோர்ட் போட நான் ரெடி. ஓகேவா, எனக்கு சப்போர்ட் பண்ண அதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் ரெகுலராக போட ஆரம்பிப்பேன், சரிங்களா. பட் வந்து என்னோட இதை வந்து நான் சொல்லணுன்றதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணேன். பட் ஏன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு வந்து ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு. ஒரு 2 மந்த்தாக வந்து ரொம்ப இப்போ ஒரு 2 மந்த்துக்குள்ளே மட்டுமே நான் கடைக்கு வந்து ஷாப்புக்கு போகாமல் நின்று எந்த அளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன்ற பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முன்னைக்கு இருந்த ஸ்டேஜோட இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேவா, பட்டு
10 வியூஸ் 20 வியூஸ் போயிட்டு வந்து இப்போ 100 வியூஸ்லாம் போக ஆரம்பிக்குது, 200 300 வியூஸ்லாம் போகுது. ஓகேவா, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். ஓகேவா, சரிங்க சார், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அதனால கூட உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்கலாம் அப்படின்னா, நான் வந்து அது ஒரு சில இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்று இருக்கு. ஓகேவா, டேக்ல எப்படி ஆட் பண்ணணும், கீஸ் எப்படி கொடுக்கணும், டைட்டில் எப்படி வைக்கணும், எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணணும், பட் அதில் நிறைய இது இருக்குது. பட் நானும் நிறைய விஷயத்த எந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக இது பண்ணி வச்சுருக்கேன். பட் என்னோட ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இது வந்து இது பண்ண. ஓகே, யாரையும் வந்து நான் இதை வற்புறுத்தணும், யாரையும் வந்து நீங்கள் எனக்கு வந்து கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நான் பண்ணலை. ஓகேவா, இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கான என்ன வேறு கண்டென்ட் வேணுன்றத கமெண்ட் செக்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, பை.